வணக்கம் திரு பாலச்சந்திரன். வரக்கூடிய ட்ரெண்ட்ஸ் இது நிச்சயமா ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தான். இன்னும் சில மணி நேரங்கள் நம்ம முழுமையான முடிவுக்கு காத்திருக்க வேண்டியது இருக்கு. இந்திய அளவில் 295 அப்படின்னு ஒரு முன்னிலை முகத்தோட பிரதமர் மோடி, பாஜக கூட்டணி இருக்கு. தமிழ்நாட்டில் 34 அப்படின்னு திமுக கூட்டணி முன்னிலை முகத்தோட இருக்கு. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்பட்டதுதான். தனிப்பட்ட முறையில் நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னது 3 அல்லது 4 தொகுதிகளில் திமுக முன்னிலை கூட்டணிக்கு காம்படிஷன் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அது மாதிரி தான் இப்போ 4ன்னு சொன்னேன். அது 5 நடந்துகிட்டு இருக்கு. அது பின்னாடி மாறும்போது அநேகமாக 6 திமுக கூட்டணி வெல்லலாம், 3 மற்றவர்கள் மிக கடுமையான போட்டிகளை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அனைத்து இந்திய அளவில் இது சில ஊடகங்களை தவிர மற்ற அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது தான். 400ங்கிறதெல்லாம் வெறும் பேச்சு தான் அப்படிங்கிறது முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது இன்னைக்கு உறுதியாயிருக்கு. மோடி அவர்கள் முதல் 3 சுற்றுல பின்னடைவில் இருந்தாருங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி தரத்தக்க ஒரு தகவல். ஏன்னா அவருடைய தொகுதியை பொறுத்த மட்டும் நானே எதிர்பார்த்தது மிகப்பெரிய அளவில் அவருக்கு வாக்குகள் கிடைக்கும். ஏன்னா வாரணாசிக்கு அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அப்போ வாரணாசின்னு சொல்லி நிறைய பண்ணால் திரும்ப கட்டமைப்புகள் பண்ணியிருக்கோம், ரோடு போட்டிருக்கோம், கப்பல் கட்டியிருக்கோம், ஏர்போர்ட் கட்டியிருக்கோங்கிறத விட மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தற்காலிக பின்னடைவு. அது மிக தற்காலிகமான பின்னடைவுன்னு நினைக்கிறேன். இறுதி அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு நினைக்கிறேன். வாரணாசியை பொறுத்த மட்டும் பொதுவாக எதிர்பார்த்தது இவங்க பாஜக தனிப்பட்ட முறையில் 220லிருந்து 230 பெறுவார்கள். கூட்டணி எல்லாம் சேர்ந்து 250 260 வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னும் நாட்கள் இருக்கின்றன, நேரங்கள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்ல ஏறக்குறைய ஆட்சி முகத்துக்கு வந்துட்டாங்க. 400 இல்லைன்னாலும் இப்ப குமரகுரு சொன்னாரு 2 முழுமையான ஆட்சி காலத்துக்கு பிறகு ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் தாண்டி 290ங்கிற ஒரு நம்பர் கிட்ட வர்றதே ஒரு பெரிய மக்கள் ஆதரவு தானே. அதை எப்படி நம்ம புறக்கணிக்க முடியும்? இதெல்லாம் இப்பதானே சொல்றாரு. நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? மக்களுடைய அமோக ஆதரவு இருக்கு, நாங்க 400க்கு மேல போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால மக்கள் ஆதரவுங்கிறது மக்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் இருக்கே ஒழிய மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு மற்றவங்க சொல்றதை பொறுத்து இல்லை. அமிர்த காலம் வருது, 2047 நம்ம வல்லரசு ஆயிடுவோம்னு சொல்றதெல்லாம் மக்கள் யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. இன்னைக்கு என் பொழுது எப்படி ஓடுது அப்படின்னு தான் கேட்கறாங்க. அப்படிங்கறது தான் இந்த தேர்தல் காட்டுது. இல்ல 400 அவங்க அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கறத ஓரளவு வச்சு இன்னும் முழுமையான முடிவு வரல. இப்ப இந்தியா கூட்டணி சொன்ன 295 இங்க அச்சீவ் பண்ண முடியல. அப்ப அவங்களுக்கும் மக்கள் ஆதரவு இல்லன்னு தானே எடுத்துக்க முடியும். 4வது சுற்றுல தானே 295 பாஜகவுக்கு. இறுதி வரை பார்ப்போம். ஆங்கிலத்தில் the last laughter is a final laughter அப்படின்னு அந்நேரம் பார்ப்போம். யூபியில் இன்னைக்கு கம்மியா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாஜகவுக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணி இன்னைக்கு 209 இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே போகும் அப்படிங்கிற வாய்ப்பும் இருக்கு. ஒரே மாதிரியான லாஜிக் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இங்க இது வாக்குகள் குறைஞ்சிருக்குன்னா 2வது வட்டம் 3வது வட்ட சுற்று தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து இன்னும் தொடர்ந்து பார்க்கணும். ஆனா நிச்சயமா போன 2019 பெற்ற மார்ஜின் இந்த தரம் இருக்காது அப்படின்னு சொல்லி முன்னாடியே பேசியிருக்கோம். அந்த மார்ஜின் இருக்காது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி பேசும்போது இவங்களுக்கும் 3 வருஷம் இருந்திருக்காங்க. அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இவங்களுக்கும் திமுகவுக்கு விழத்தான் செய்யும். அப்படி இருந்தும் இப்பயே 35ல லீடு இருக்காங்கன்னா இன்னும் ஒரு ஓட்டு இன்னும் பாருங்க, ஏற்கனவே 34 இருந்து 35 இருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போனா சரி 36 அல்லது 37. ஆனா குமரகுரு அந்த டிஃபரன்ஸ் நம்பரை சொல்றாரு. 5.5 லட்சம் 4.5 லட்சம் எல்லாம் வராது, 1.5 லட்சம் 1 லட்சம் வரைக்கும் தான் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவே ஒரு பெரிய ஒரு இண்டிகேஷனா அவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு காரணம், போன தடவை இருந்த ஓட்டு திமுக ஆதரவு ஓட்டு அளவுக்கு இவங்களுடைய மோடியுடைய எதிர்ப்பு ஓட்டு இங்க ரொம்ப பலமா இருந்தது போன 2019. இந்த தடவை ஒருவேளை மக்கள் நினைச்சிருக்கலாம் அவ்வளவு தூரத்துக்கு நம்ம கோவப்பட வேண்டாம், கொஞ்சம் கம்மியாவே கோவப்படுவோம் மோடி மேல அப்படின்னு. அதுவே அவங்களுக்கான வெற்றி தானே. பல இடங்கள்ல 2வது இடம் வரக்கூடிய நிலை இருக்குதுல்ல. சென்னை 3 தொகுதி, இப்ப நீலகிரியில 2வது, விருதுநகர்லயே அவங்க கொஞ்சம் ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கிறாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன, அதுக்கு திமுகவுடைய மெத்தனத்தை விட அவங்க 2வது இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் அதிமுகவுடைய லட்சியம் இல்லாத பயணம். அதாவது தொண்டர்களினால் தூக்கி கொண்டு வரப்பட்டார் திரு இபிஎஸ். பாஜகவை விட்டு விலகி வருவதற்கான சூழ்நிலை உருவாக்குறது தொண்டர்கள், தலைவர்கள் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் பாஜகவை எதிர்த்து அண்ணாமலை எதிர்த்து பேசினாரு. லோக்கல் பார்ட்டிஸ் தன்னோட அண்ணாமலை முந்திரக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலை எதிர்த்து பேசினாரு. ஆனா பாஜக தலைமை எதிர்த்து அவர் எதுவுமே தீவிரமா பேசினது கிடையாது. அது தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை குறைச்சது. அதனால இன்னைக்கு அதிமுக பாஜகவை விட வலிமை இல்லாம போனதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக தான். இந்த 543க்குமே முன்னிலை நிலவரம் வந்துருச்சு. 287 இந்த பெரும்பான்மை எண்ணிக்கை 272 தான்.
கூடுதலா ஒரு 15 நம்பர் வந்திருக்குது. இது எப்படி அப்படியே இந்த ட்ரெண்ட் இருக்கும்? 295 இருந்து 287 வந்திருக்குங்கிறத பாருங்க. இவங்க 205 இருந்து 225 போயிருக்காங்கிறதையும் பாருங்க. நான் ஐ ஹவ் கண்டக்டட் தி எலெக்ஷன்ஸ். அதாவது கடைசி சுற்று வரைக்கும் சில தொகுதிகள் வந்து சொல்ல முடியாது. சில தொகுதிகள் வந்து முதல்ல இருந்து இப்ப திமுக இது வந்து முதல்ல இருந்தே லீடிங் வந்து ஸ்டெடியா இருக்குது. இந்த 35ல 30க்கு மேல ஸ்டெடியா இருக்காங்க. இந்த மீதி உள்ள 5 வந்து அவங்க சொற்ப மார்ஜின்ல வந்து ஜெயிப்பாங்க. இன்னும் 1-2 அவங்களுக்கு வரும். தட் இஸ் மை கால்குலேஷன். ரொம்ப அதிகமா போனா 1-2 எதிர்கட்சிகள். 39மே திமுக கூட்டணிக்கு வந்து அதிசயம் இல்லை. 37 நிச்சயமா வரும். அதே மாதிரி இதுலயும் வந்து இது இன்னும் 225ங்கிறது இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இவங்க சொல்ற 287ங்கிறது பாஜக மட்டும் இல்லை, பாஜகவோட சேர்ந்து மற்ற கட்சிகளும் சேர்ந்து. இப்ப டேக் இட் ஃப்ரம் மீ, இந்த இது வந்து இந்தியா கூட்டணி வந்து குறிப்பிடத்தக்க அளவு 250க்கு மேல சீட்டு வாங்கிட்டாங்கன்னா முதல்ல அவங்க கூட்டணிக்கு வர்றது சந்திரபாபு நாயுடு தான். டேக் இட் ஃப்ரம் மீ. ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு உண்டுன்னு. அவரு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னு பாஜக. இவங்க 2 பேரும் ஒன்னாவா பயணிக்க முடியும்? அவர் வந்து ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய கொள்கைக்கு உகந்ததா வந்து இந்தியா கூட்டணி இருக்குங்கிறது உண்மை. அவங்க தேவையான அளவுக்கு நம்பர் வந்துருச்சுன்னா அதை காரணம் வச்சு அவர் போயிடுவாரு, சந்தேகமே கிடையாது. இல்ல இப்ப சரவணன் கூட சொன்னாரு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி வரும், உடனே அதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம், அவங்களை ஆட்சி அமைக்க இயல்பா ஜனாதிபதி. 10 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து எனக்கு தெரிந்த சில அன்பர்களை சொல்லிட்டு இருந்தேன். உடனடியே இவங்க 1ஆம் தேதி மீட் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, இந்தியா கூட்டணி என்ற பெயரில் நாங்கள் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம், ப்ரீ போல் ஃப்ரண்ட், எலெக்ஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதிக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கும் லெட்டர் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி கொடுத்திருந்தால் அந்த கூட்டணி 2 கூட்டணி எந்த கூட்டணிக்கு பெரும்பான்மை இடங்கள் இருக்கோ அவங்களை தான் கூப்பிட முடியும். அதுதான் சட்டம். அப்படி இல்லாம இவங்க அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா தனிப்பெரும் கட்சிங்கிற அளவுல பாஜகவை கூப்பிடலாம். அதுதான் திரு சரவணன் சொன்னாரு. அந்நேரம் வந்து பல சித்து வேலைகளுக்கு முயற்சிகள் நடக்கும் அவர் சொன்னாரு. குமரகுரு இப்பயே ஹார்ஸ் ரைடிங் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு அவரும் அதான் கன்ஃபார்ம் பண்ணாரு. இந்த வேடிக்கைகளை எல்லாம் நாம் பார்க்கத்தான் போகிறோம். அவர் எங்க கன்ஃபார்ம் பண்ணாரு? மாட்டி. ஓகே, 280ல இருந்து நான் சிரிக்க மாட்டேன். சார் சிரிச்சமா நான் சிரிக்கவே மாட்டேன். நான் அது கண்டிப்பா வெயிட் பண்றேன். அவங்க சிரிக்கிற அளவு ஏற்கனவே சிரிச்சிட்டாங்க, அதனால போய் சிரிக்க மாட்டேங்க. வெயிட் பண்ணுவேன். நான் வெயிட் பண்ணி சிரிப்பேன். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பத்தி ரொம்ப பெருசா எக்ஸைட் ஆக வேண்டியதில்லை. ஆனா இவங்க 219 சொல்லி இவங்க வந்தது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா குறிப்பிடத்தக்கதாங்கிற சந்தேகம் இல்லை. மற்ற கட்சிகள்ல இருந்து காங்கிரஸ் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. இவங்க ஏற்கனவே இருந்த இடத்த பாஜக கூட்டணி வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தெரியுது. இப்ப இது வந்து ஒரு கருத்து சொல்லப்பட்டது, 10 வருஷம் இன்கம்பன்சிக்கு அப்புறம் இது வாங்குறது பெருசு இல்லையான்னு. இப்போ நான் கேட்கிறேன், 3 வருஷம் இன்கம்பன்சிக்கு அப்புறம் 37 சீட்டு திமுக வாங்குறது, அது இதை விட எவ்வளவு பெருசு? அது உண்மைதானே. அவங்களும் 3 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்கல்ல. அதனால ஒரு ஆட்சியில வரும்போது சில குழுமங்களுக்கு வந்து அதிருப்தி ஏற்படும், சில குழுமங்களுக்கு திருப்தி ஏற்படும். திமுகவுக்கு இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய 37 தொகுதி வந்திருக்குன்னா முன்னிலை காரணம் என்னன்னா, திருப்தி ஏற்பட்ட குழுமங்கள் எண்ணிக்கையில் மிக மிக அதிகம். பெண்களுக்கு அவங்க கொடுத்த இலவச பஸ் பயணமா இருக்கட்டும், உரிமை தொகையா இருக்கட்டும், பெண் மாணவிகளுக்கு வந்து கல்லூரிக்கு போறதுக்கு வந்து இலவசமா கொடுத்தாகட்டும், இப்படி சொன்னது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து சாதகமா இருக்கு. சிறு குறு தொழில்கள் பெரும்பான்மை பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல சில பேர் வந்து திமுக மேலே இவங்க ஆட்சியில இருக்காங்கிறதுனால அவங்க வந்து எதிர்கொள்ளாம போயிருக்கலாம். வாக்கு சரிஞ்சதுக்கு இதெல்லாம் காரணமா இருக்கலாம். ஆனா வாக்கு சரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து இவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னா மக்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க தான் எங்களை ஆட்சி புரியணும், ஆனா இன்னும் சிறப்பா ஆட்சி புரியணும்னு சொல்ல வர்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல, அதாவது இறுதி சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான நிலவரம் தெரியும். இந்த ஒரு அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சில கூட வச்சு பாத்தீங்கன்னா சில ஏரியாஸ் வந்து குறிப்பிட்ட கட்சிக்கு வந்து ரொம்ப பெரிய மெஜாரிட்டி வாக்கு இருக்கும். இன்னும் சில ஏரியால இன்னொரு கட்சிக்கு இருக்கும். இப்ப வானதி சீனிவாசன் வந்து கடைசி சுற்று வரைக்கும் நம்பிக்கையோட தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த கடைசி சுற்று வந்து அங்க உள்ள போலிங் பூத்துல வந்து நம்முடைய வாக்காளர்கள் அதிகம் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப உள்ள நிலவரத்தை வச்சு பார்க்கணும்னா இது ஏதோ முயலும் ஆமையும் மாதிரி பிஜேபி கூட்டணி வேகமா போச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது. ஆனா ஆமை மாதிரி ஆரம்பிச்சவங்க மேல போய்கிட்டே இருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி. ஏன்னா அவங்க 295 292 தான் வந்திருக்காங்க. இவங்க வந்து 287 போனாங்க, 292 வந்திருக்காங்க. ஆனா இவங்க 190 சொச்சம் இருந்தவங்க 223 போயிருக்காங்க. ட்ரெண்டை பார்த்தால், இந்த ட்ரெண்ட் வச்சு நான் ஃபைனல் சொல்ல மாட்டேன், ட்ரெண்ட் பார்த்தா பிஜேபி வந்து ஒரு ஸ்டாட்டிக் பாயிண்ட்க்கு போயிட்டாங்க. ஆனா இவங்க வந்து டைனமிக் growth மாதிரி போயிருக்கு. எவ்வளவு தூரம் வருவாங்க நீங்க கணிக்கிறீங்க? உங்க பிஜேபி வந்து நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி கணிச்சது பிஜேபிக்கு வந்து 220 இருந்து 230 கிடைக்கலாம், அவங்களுடைய கூட்டணிக்கு வந்து 250 கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி கணிச்சேன். இப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம்.
இந்த எக்ஸிட் போல் பத்தி பேசுனீங்க, எக்ஸிட் போல் பத்தி பேசுனீங்க. இந்த எக்ஸிட் போல் முதல்ல வந்து சில பிஜேபி 350க்கு மேல வரும்னு, அதுல ஒரு எக்ஸிட் போல் சொல்லிச்சு தமிழ்நாட்டுல மொத்தம் 41 பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி இருக்குன்னு எழுதியிருந்தாங்க. இன்னொரு எக்ஸிட் போல் சொல்லிச்சு தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு 12 இடம் கிடைக்கும்னு. காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணதே 9 இடம் தான். இது மாதிரி பட்ல டேபிள்ல உட்கார்ந்துட்டு எக்ஸிட் போல் பண்ணிருக்காங்க. ஆனால் இந்தியில மட்டும்தான் ஒரு செய்தி சேனல், ஒரு நியூஸ் பேப்பர் ஒருத்தங்க அவங்க வந்து போட்டிருந்தாங்க. 50 லட்சம் பேருக்கு மேல பாத்திருக்காங்க. அதை தொகுதி வாரியா மாநில வாரியா பிரிச்சு அவங்க சொன்னாங்க. ஏறக்குறைய 39லயும் திமுக ஜெயிக்கலாம், மிஞ்சி மிஞ்சி போனா 37க்கு கீழே போகாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க அந்நேரம் சொன்னது வந்து இவங்க வந்து காங்கிரஸ் வந்து 295 பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த அதை வந்து அவங்க தொகுதி வாரியா பிரிச்சு அனலைஸ் பண்ணி சொன்னாங்க. மத்தது வந்துச்சு தமிழ்நாட்டுல 41 பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி இருக்கு எழுதுனாங்களே, அவங்க டேபிள் உட்கார்ந்துட்டு எழுதுனாங்க. ரெண்டுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கு. அதனால பொறுத்திருந்தா பாக்க. சரி, ஓகே. அமைதியில வந்து அமைதியில ராகுல் காந்தி ஏன் நிக்கலன்னா ஸ்மிதா இரானி எல்லாம் தோக்கடிக்கிறதுக்கு நான் தேவையில்லை, கொண்டு போகுதுன்னு சொல்லி இது பாருங்க என்ன ட்ரெண்ட் பாருங்க. ஏற்கனவே தோக்கடிச்சத நீ எல்லாம் ஒரு ஆளா இதெல்லாம் எப்படி பேசுறாங்க சொல்றேன். ஸ்மிதா இரானி வந்து ராகுல் காந்தி போட்டி போட்டிருந்தாருன்னா அங்க ராகுல் காந்தி வெர்சஸ் ஸ்மிதா இரானின்னு பிரச்சாரம் நடந்திருக்கும். இப்ப ராகுல் காந்தி போட்டியிடாதனால ஸ்மிதா இரானியை நீ 5 வருஷத்துல என்ன செஞ்சமா அப்படிங்கிற கேள்வி பெரிய கேள்வியா வந்துச்சு. அதனால அவங்களுக்கு பின்னடைவு. காங்கிரஸ் விஷயம் இவர் சொன்னாரு, இதை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இதை வந்து பிஜு பட்நாயக் வந்து நீங்க வந்து சொல்றீங்க அவங்க தப்பு, அவங்க ஆட்சியுடைய தப்பு, அதுக்கு எதுக்கு பிஜேபி சொல்றீங்க, நாங்க எங்க குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி கேட்டாரு. நமக்கு இந்த கர்நாடகத்துல ஒரு 15 எம்எல்ஏ ரிசைன்மெண்ட் போனாங்க காங்கிரஸ்ல இருந்து. அடுத்து பை எலெக்ஷன் வச்சு அவங்களே வந்து பிஜேபிக்கு டிக்கெட் வாங்கி ஜெயிச்சாங்க. மத்திய பிரதேசல வந்து இவரை வந்து சிந்தியா வந்து காங்கிரஸ் விட்டு வெளியேற்றி விட்டு கூட ஒரு 30 எம்எல்ஏ கூட்டு போய் மத்திய பிரதேச கவுத்தது யாரு, மகாராஷ்டிரத்துல வந்து கவுத்தது யாரு, இதுல எல்லாம் பிஜேபி கையே இல்லையா அப்படின்னு ஜனங்கள் வந்து யோசிச்சாங்க. அதனாலதான் எலெக்ஷன் ரிசல்ட் இது மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் எஃபெக்ட்லாம் டெல்லியில ஒன்னும் ஆகலையா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படிதான் தெரியுது ட்ரெண்ட் பார்க்கும்போது. ஆனா 10வது ஏறக்குறைய 10-12 சுற்று இருக்கும், அத்தனையும் பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும். ஏன்னா இது வந்து எந்த போலிங் பூத் இப்ப கவுண்டிங் மிடில் கிளாஸ் உள்ள இதுல கவுண்டிங் முடிஞ்சிருக்கா அல்லது அந்த ஜே காலனி இந்த மாதிரி ஏரியால கவுண்டிங் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா ஒரு இது பாஜக சாதகமா என்ன இருக்குன்னா, இவங்க 195ல இருந்து 231க்கு இந்தியா கூட்டணி போயிருக்காங்கன்னா பெரும்பான்மை மற்றவர்கள்ட்ட இருந்து வந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியுடைய 295 287 12 தான் பின்னடைவு அடைந்திருக்கிறது. அவங்களுடைய பின்னடைவுங்கிறது ஸ்லோவா தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதே நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். இல்ல பல மாநிலங்கள் இப்ப நம்ம பார்த்தோம்ல, இப்ப குஜராத் ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், இமாச்சல பிரதேசம் ஆகட்டும், அருணாச்சல பிரதேசம் ஆகட்டும், அப்படியே மத்திய பிரதேசம் ஆகட்டும், மொத்தமா அந்த ஸ்வீப் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்னும் இருக்குல்ல. நம்ம பொதுவா பல விவாதம் பண்ணியிருப்போம். ஆமா, சாமானிய மக்கள்ல இருந்து பல எல்லா தரப்பு மக்களையும் பாதித்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்னு. அப்ப மத்திய பிரதேசத்துல முழுசா கொடுக்குறாங்க, குஜராத்ல முழுசா கொடுக்குறாங்க, டெல்லியிலையும் முழுமையான ஒரு முன்னிலை முகத்தை நம்ம பார்க்கிறோம், அருணாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதை வெளிப்படுத்துது, இதை நம்ம எப்படி புரிஞ்சு? மத்திய பிரதேசம் குஜராத்லயும் வந்து காங்கிரஸுக்கு வந்து கிளைகளே கிடையாது. நீங்க போய் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூன்சில இருந்து அரசியல் ரீதியா கேட்கல திரு பாலச்சந்திரன். இப்ப சாமானிய மக்களை விலைவாசி பாதித்திருக்கு, வேலை வாய்ப்பு பாதித்திருக்கு, பணவீக்கம் பாதித்திருக்கு, எல்லா தரப்பு மக்களாலையும் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, நசுக்கப்பட்டிருக்கு சொல்றோம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வெல்லாம் பேசுறோம்ல, அதையெல்லாம் கடந்தும் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா காங்கிரஸுடைய ஸ்ட்ரென்த்தை விட்டுட்டு பப்ளிக் அந்த ஒரு இதுல இருந்து பார்க்கும்போது பப்ளிக் பெர்செப்ஷன் ஏற்கனவே பல கூட்டத்தில் நான் சொல்லியிருக்கேன். மக்களுக்கு விலைவாசி கூடியிருக்குன்னு தெரியும், வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்குன்னு தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றிய அரசுடைய 10 வருஷம் ஆண்ட இவங்களுடைய பொருளாதார கொள்கைகள் மற்றும் சமூக நிலை, இதுதான் காரணம் அப்படிங்கறது வந்து எலக்ட்ரானிக் மீடியாலையும் பிரிண்ட் மீடியாலையும் ராகுல் காந்தியும் மட்டும் போதாது, அவருடைய தொண்டர்கள் வந்து தெருமுனை கூட்டங்கள்ல பேசணும், திண்ணை கூட்டங்கள்ல பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 2-3 மாநிலங்கள் நீங்க சொல்றதுல அது மாதிரி தெருமுனை கூட்டங்கள் நடத்துற அளவுக்கு அவங்களுக்கு வந்து சக்தி கிடையாது, அது உண்மை. அதனால கஷ்டப்படுறோங்கிறது தெரியும் ஜனங்களுக்கு, யாரால கஷ்டப்படுறோங்கிறது தெரியலன்னா பிரச்சாரம் தான் அதிகமான முக்கியத்துவம் வகிக்கும். அதனால அந்த மாநிலங்கள் அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கிறோம் வந்து திரு சரவணன் வந்து டெம்பரரி தாங்க, முன்னாடி பின்னாடி போகுது. ஏன்னா கடைசியில வந்து அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி மோடி அவர்கள் வந்து முதல் 2 இதுல வந்து பின்னடைவில் இருந்தார், அது மாதிரி கொஞ்சம் மார்ஜின் கம்மியாகி பட்னாயக் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, இல்ல இன்னும் அடுத்த எக்ஸ்டெண்டுக்கு போகுது. இந்த தரம் வந்து 2 தப்பு பண்ணாங்க பிஜேபி. ரொம்ப
ரொம்ப கீழ்த்தரமான பிரச்சாரம் பண்ணாங்க. ஒண்ணு வந்து இவரு கோயிலுடைய இதே வந்து கருவூலத்துடைய சாவியை வந்து தமிழ்நாட்டுக்கு போயிருக்குன்னு எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு பொய் சொன்னார் பிரதமர். அடுத்து வந்து பிஜு பட்நாயக் முதல்ல இவர் நவீன் பட்நாயக் முதல்லயே தெளிவுபடுத்தி இருக்கணும், பாண்டியன் வந்து என்னுடைய அரசியல் வாரிசு இல்லைங்கிறது முதல்லயே பின்னாடி சொன்னார், கடைசியில சொன்னார், அதை முதல்லயே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொன்னு திரு பொன்ராஜ் சொன்ன மாதிரி அந்த கீழ்த்தரமான பிரச்சாரம் எடுபடி ஒரு தமிழர் இங்க வந்து ஆள்றதான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. அவர் வந்து முதல்ல பாண்டியன்னு சொல்லியிருக்கணும், நான் ஆள்றதுக்காக வரலையே, நான் நிர்வாகம் பண்றதுக்காக வந்தேன், இப்ப கட்சியில சேர்ந்திருக்கேன், கட்சியில வந்து கட்சி பார்த்துக்கிட்டு இருக்க போறேன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கணும். அந்த தெளிவு அவங்ககிட்ட இல்ல. அது நல்லா வேலை செஞ்சிருக்கு ஒடிஷால. நிச்சயமா அதுதான் அதிகமா வேலை பார்த்தது ஒடிசால என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க. சரி, ஓகே. இல்ல இப்ப அடுத்த கட்டமா இந்த நம்பர்ஸ் நம்ம பார்ப்போம். ரொம்ப நேரமா 287 தான் ஸ்டாக்னண்டா இருக்கு. இது இன்னும் வரும் அப்படின்னு நீங்க வரலாம். ஆனா வந்து இவங்க இந்தியா கூட்டணி அடைகிற வெற்றி நம்பர் முன்னேறதெல்லாம் மற்றவர்கள்ட்ட இருந்து இவங்க கிட்ட வருது. இவங்க பிஜேபி கிட்ட இருந்து வர நம்பர் வந்து கம்மியா இருக்கு. அது 295 இருந்து எனக்கு 287 இருக்கு. அது அவ்வளவு தூரம் கீழே போகல. இது இன்னும் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 20-30 கீழே போகலாம், குறைஞ்சது 20-30 கீழே போகலாம். கீழே போகணுங்க. இன்னொன்னு 287 அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும். தெலுங்கு தேசமே 20 தொகுதி ஆந்திரால முன்னிலையில் இருப்பதான தகவல் வருது. அது கூட்டணியும் சேர்த்துதான். நம்ம எந்த தரப்பு மக்கள் கிட்ட இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்படி ஒரு ஆதரவு கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒடிசால 21 ஸ்வீப்பு, உத்தரகாண்டில 5ல இது. பல மாநிலங்கள் இப்ப மத்திய பிரதேஷ் பேசணும், இமாச்சல் பிரதேசம் பேசணும், குஜராத் பேசணும். இப்ப பல மாநிலங்கள்ல இப்படியான ஒரு நிலை அமைஞ்சிருக்குல்ல, இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லங்க, இந்தியாவில் தேர்தல் வந்து எல்லா மாநிலங்களும் ஒரே இஷ்யூ அடிப்படையில வந்து வாக்கு அளிக்கவில்லை. இப்ப ஒரிசா பொறுத்தமட்டில் அவங்ககிட்ட வந்து ஒரு தமிழர் இங்க வந்து ஆள்றதான்னு சொல்லி இல்லாத ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா சொல்ல இவங்க பட்நாயக்குடைய கட்சி மௌனம் காத்தது தவறு. அது வந்து அவங்களுக்கு எதிராக போச்சு ஒரிசாவை பொறுத்த மட்டும். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்த மட்டும் இங்க வந்து தமிழ் உலகத்திலேயே பழமையான மொழி எல்லாம் பேசிட்டு இவங்க சும்மா வாயினாலதான் வட சொல்றாருன்னு தெளிவா தெரிகிற அளவுக்கு இவங்களுடைய போக்கு இருந்தது. சம்ஸ்கிருதத்துக்கு 1200 கோடி ரூபாய் கொடுப்பாங்க, இங்க 45 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க தமிழுக்கு. இப்படி எல்லாம் வந்ததுனால தமிழர்களுக்கு வந்து எப்படி உணர்வு வந்துருச்சுன்னா இவங்க பேசுறாங்களே வெளியே நமக்கு எதுவும் பண்றது இல்ல, அந்த உணர்வு இவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு தமிழர்கள் மனசுல. இன்னைக்கு அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் பீப்புள் வந்து கம்ப்ளீட்டா வந்து இவங்களை வந்து சப்போர்ட் பண்றாங்க பிஜேபி. ஏன்னா இந்த பிஜேபி ஆட்சியில வந்து பணக்காரர்கள் இன்னும் அதிக பணக்காரர்கள் ஆகியிருக்கிறார்கள், இது தொடரும் அதே நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. மிடில் கிளாஸ் வந்து அப்பர் மிடில் கிளாஸுக்கு அதே ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அவங்க வந்து பிளைண்டா சப்போர்ட் பண்ண. இன்னொன்னு, மேல் ஜாதி என்று சொல்லப்படுகின்றவர்கள் அந்த 10% வந்து மேல் ஜாதிக்கு மட்டும்தான் எக்கனாமிக்கலி வீக்கர் சொன்னதுக்கு அப்புறம் இந்தியா முழுமைக்கும் மேல் ஜாதின்னு சொல்லப்படுறவங்க வந்து 90 விழுக்காடுக்கு மேல ஒட்டுமொத்தமா வந்து பிஜேபி தான் சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து பிஜேபியுடைய ஓட்டு வங்கி பல இடங்களில் சரியாம இருக்கிறதுக்கான காரணங்கள். ஓகே, இல்ல தொடர்ந்து இந்த 296 இருக்கிறது வந்து நான் நினைக்கிறேன் இந்த கூட்டணி அப்படி இருந்ததுன்னா they will scrap through 275 வரலாம் அல்லது 265 வரலாம். அந்த மாதிரியான நிலைமை அவங்களுக்கு வரலாம் பிஜேபிக்கு. அப்படி இருக்கும் பொழுது அடுத்து இந்திய பார்லிமெண்ட்லயே வந்து ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் நடந்துடக்கூடாது. இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு நம்ம இவங்க மேல எந்த நம்பிக்கையும் இல்லை. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து she should take the logical legal decision. அது இப்ப ரொம்ப முக்கியமானது ஆகும். ஏன்னா இந்த கூட்டணி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி யாருமே நாங்க கூட்டணின்னு கடிதம் கொடுத்த மாதிரி தெரியல. அதனால சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் அவங்க வந்து கூப்பிட போறாங்க. அப்படி கூப்பிடும்போது பிஜேபியை கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு மாதிரி ஆட்கள் வந்து தொடர்ந்து பிஜேபியில் இருப்பாங்கன்னு நான் நம்பல. இவங்க வந்து இந்தியா கூட்டணி வந்து குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகள் பெற்றுவிட்டார், சீட்டுகள் பெற்றுவிட்டார்கள் என்றால் அப்போ அவங்களுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு போன்றவர்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா, அவங்க ஆட்சி அமைக்க முடியும் நிலைமை இருந்ததுன்னா சந்திரபாபு நாயுடு அங்கதான் போற, வேற எதுக்கும் இல்ல. ஃபார் த சேக் ஆஃப் சர்வைவல். இவங்க கூட இருந்தா கொஞ்ச நாள்ல நம்மள குழி விரிச்சிருவாங்கன்னு அவருக்கு தெரியும் பிஜேபி. அதனால தன்னை தற்காத்துக்கிறத கூட அவர் காங்கிரஸ் பக்கம் தான் போவார்னு நினைக்கிறேன். இல்ல இவ்வளவு தூரம் கூட்டணியா நின்று வாக்குகள் பெற்று ஜெயிச்சதுக்கு பிறகு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா இருக்கு. எவ்வளவு ஜெயிச்சாலும் உயிரோடு இருக்கணுமே கட்சி. திரு பாலச்சந்திரன், இப்ப இதுல இந்தியா கூட்டணியில இப்ப திரு சரவணன் சொன்ன மாதிரி ஏறக்குறைய ஒரு எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெரிய நம்பர் எப்பவுமே போயிட்டே 2014 37, 19 38, இப்பயே ஏறக்குறைய 37 அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடிய அதே ஒரு நிலைமை ஏன் மற்ற இடங்கள்லயும் வர மாட்டேங்குது? அதற்கு என்ன ஒரு அடிப்படை காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல நீதி கட்சி 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அடிப்படையில வந்து பல பேர் வந்து மெஜாரிட்டி வந்து பிற்படுத்தப்பட்டவர், பின்னால உள்ளவங்க இல்ல, பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அந்த சூழ்நிலையை தீர்றதுக்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லி யோசிக்கிற ஆட்சியாளர்கள் இருந்த அதிர்ஷ்டம் தமிழ்நாட்டுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது.
அந்த ஆட்சி அமைப்பு தொடர்ந்தது. அதுக்கு பின்னாடி இந்த 100 வருஷத்துல தமிழ்நாட்டுல அதை நம்பியவர்களும் அப்படி சொன்னால்தான் வாக்கு கிடைக்கும் என்று நம்பியவர்களும் தான் தொடர்ந்து ஆட்சியில். அதனால அவங்களால இந்த சமூக நீதிங்கிற கொள்கையிலிருந்து தமிழ்நாடு மாறவே இல்லை. அதனால தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு அதிகமா ஏற்படுவதற்கான காலகட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாயிருச்சு. நான் ஃபெட்னா அமைப்பில் அழைப்பின் பேர்ல நான் இதுக்கு அமெரிக்காவுக்கு போன போது பார்த்திருக்கேன். ஆந்திராவிலிருந்து வந்த பையங்களையும் பார்த்திருக்கேன், தமிழ்நாட்டிலிருந்து வந்தவங்களையும் பார்த்திருக்கேன். 70 விழுக்காடுக்கு மேல தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ். ஆனா ஆந்திராவில் அப்படி இல்லை. பல பேர் அரசியல்வாதிகள் தெரியும், அதிகாரிகள் தெரியும், அவங்க ரெக்கமெண்டேஷன், அவங்களுடைய ஒத்துழைப்பு, இது மூலம் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு வந்தவங்க. இந்த விழிப்புணர்வு 70 விழுக்காடு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்டுக்கு எப்படி வந்தது? இங்க இருந்த வாய்ப்புகள் மறுக்கப்படாமை, இது ரொம்ப முக்கியமான விஷயம். விழிப்புணர்வு அதனாலதான் வரும். அதிகார பங்கீடாகட்டும், பொருளாதார பங்கீடாகட்டும், சமூகத்தை உயர்த்தி காட்டுவதாகட்டும், இது எல்லாத்திலுமே தமிழகம் அதிர்ஷ்டகரமான மாநிலம். ஏன்னா அப்படிப்பட்ட கொள்கைகளில் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதனால பொதுவா மக்கள்கிட்ட யாராவது ஏமாத்த பார்த்தா அதை பத்தி யோசிக்கிற தன்மை ஜாஸ்தியா இருந்தது. மதத்தின் பெயராலேயோ அல்லது இனத்தின் பெயராலேயோ இங்க ஏமாத்துறதுங்கிறது அதிகமா நடக்கல. இங்கதான் மணிப்பூர்ல கலவரம் நடந்த போது இந்த தமிழக முதல்வர் தான் மணிப்பூர் விளையாட்டு வீரர்களை இங்கு பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இனவாதம் தமிழகத்தில் எடுபடாது. அதனால மொழிங்கிற பற்று இருக்கு, அந்த மொழியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்றுதல தமிழகம் இட் இஸ் இன் தி ஃபோர் ஃப்ரண்ட். அது ஒரு முக்கியமான காரணம். தமிழகத்துடைய அந்த எழுச்சி, அந்த விழிப்புணர்வு மற்ற மாநிலங்கள்ல கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களுடைய சில மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகளுக்கு காரணம். ஆனால் ஓங்கி ஓங்கி அடித்துக் கொண்டே இருந்தால் the worm turns அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசம் அதைத்தான் காட்டுது. ரொம்ப நாளா நீங்க ஏதாவது ஒரு இதையே போதையிலேயே எங்களை உட்கார வச்சீங்கன்னா அந்த போதையில நாங்க எந்திரிச்சிருவோம் அப்படிங்கறத உத்தரப்பிரதேசம் காட்டுது. மத்திய பிரதேசம் காட்டலையே. அதான் சொல்றேன், இது எல்லா இடத்துலயும் யூனிஃபார்மா இல்ல. மத்திய பிரதேசம் காட்டலன்னா சரவணன் நல்லா சொன்னார். அங்கிருந்த கமல்நாத்தே ஒரு சாப்பிட்டு இந்துத்துவா. காங்கிரசுக்கு இன்னைக்கு உள்ள பிரச்சனை வட மாநிலங்கள்ல அவங்களுடைய கட்சியின் தலைவர்களா இருந்த பல பேரை இப்ப களை எடுக்கணும். இது காங்கிரஸ் செய்ய வேண்டிய காரியம். இவங்க சொல்றாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், ஓபிசிக்கும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கும் மலைவாழ் பழங்குடி மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுப்போங்கிறாங்க. இவங்க செய்ய வேண்டியது அந்த ஓபிசில இருந்தும் மலைவாழ் ஜனங்கள்ல இருந்தும் பட்டியலினம் சேர்ந்தவங்க இருந்தும் படிச்சவங்க எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களை இன்னைக்கு தலைவர்களை இவங்க ஊக்குவிக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கதை மாறிடும் அங்கேயும். திரு பாலச்சந்திரன், இந்தியா கூட்டணி கையில் எடுத்த எந்தெந்த உத்திகள்லாம் வச்சிருக்கு, எதெல்லாம் பின்னடைவை சந்திச்சிருக்குன்னு பாக்குறீங்க? இன்க்ளூடிங் அந்த டெல்லி ஃபேக்டரோட சேர்த்து கேட்கிறேன். இவ்வளவு அமலாக்கத்துறை ஹேமந்த் சோரன்ல இருந்து ஜார்க்கண்ட்லயுமே அவங்க ஓரளவு நல்ல நம்பர் தான் வாங்குறாங்க. இதெல்லாம் எதை மக்கள் இந்தியா கூட்டணியின் பிரச்சாரத்திலிருந்து தங்களுக்கு நெருக்கமா பார்த்து எடுத்திருக்கிறாங்க, எதெல்லாம் புறந்தள்ளி இருக்கிறதா பார்க்கலாம். மக்கள் தங்களுக்கு எது தேவை அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி அவேர்னஸ் 90 விழுக்காடு மக்களுக்கு கிடையாது. ஆனா இந்த அரசியலமைப்பு சட்டத்தினாலதான் நமக்கு இந்த பாதுகாப்பு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த பாதுகாப்பு இல்லாம போற நிலைமை வந்ததுன்னா பாதுகாப்பு கொடுக்காத அரசுக்கு எதிராக அவங்க வாக்களிப்பாங்க. அப்படித்தான் எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே என்டையர் நார்த் இந்தியா ஓட்டட் எகென்ஸ்ட் மிசஸ் காந்தி, என்டையர் சவுத் இந்தியா ஓட்டட் ஃபார் மிசஸ் காந்தி. இது காரணம் என்னன்னா எமர்ஜென்சி தனக்கு நல்லது செஞ்சது அப்படின்னு சவுத் இந்தியாவில் நினைச்சாங்க. பள்ளிக்கூடத்து பசங்க ஸ்ட்ரைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, ட்ரெயின் சரியான நேரத்துக்கு வருது, வெஜிடபிள் வேலையெல்லாம் குறையுது அப்படின்னு இவங்க பார்த்தாங்க. ஆனா அங்க குடும்ப கட்டுப்பாடுங்கிற பேர்ல கொடுமை நடக்குதுன்னு அவங்க பார்த்தாங்க.